இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் LG அவுட்டோர், அதாவது 1.5 டன் இன்வெர்டர் அவுட்டோர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிற 5 ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கணுங்க. லூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டாப் வந்து கழட்டணும். பார்த்திங்கன்னா ஈஸியாக தாங்க இருக்கும், ஒன்றும் கஷ்டப்பட்டு கழட்டுற மாதிரி இருக்காதுங்க. ஆனால் ஒன்று, இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட 1 இன்ச்சு கூட நகராமல் அவுட்டோர் நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. நவுந்துச்சுன்னா உங்களுக்கு கேஸ் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இது இன்னர் சைடு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் வச்சு க்ளீன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் டியூப் மாதிரி வசதி இருந்தால் அப்படியே அவுட்டோர் பாடி ரிமூவ் பண்ணாமல் க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் அண்டி இருக்குன்னு. இந்தளவுக்கு டஸ்ட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூலிங் ஆகாதுங்க, கரண்ட் பில்லு தாங்க வேஸ்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தண்ணீர் ஊற்றி மேலோட்டமாக க்ளீன் பண்ணது எப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா அது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 3 ஸ்க்ரூ, மேலே ஒரு 2 ஸ்க்ரூ இருக்குங்க. அதை லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறத அப்படியே ரிமூவ் பண்ணுங்கள். 2 பக்கமும் இது லூஸ் பண்ணாதாங்க இது வரும், ஒவ்வொன்றா கழட்ட முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸருக்கு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட டஸ்ட் உள்ளே போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. 4 வருஷமாக ஓடிட்டுருக்கிற அவுட்டோருங்க. இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்குது, கூலிங் ஆகலை. அதனால் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி எட்டாத பட்சத்தில் சின்னதாக ப்ரஷ் உடஞ்சது வெறும் அந்த ஹெட்டு மட்டும் வச்சு நேர் வாக்கில் இழுக்கணுங்க. கிராஸ் வாக்கில் இழுத்திங்கன்னா அந்த கண்டென்சரில் இருக்கிற லீஃப், அதாவது அந்த இலைகள் மாதிரி துணி பேப்பர்ஸ் மாதிரி இருக்கும், அது வளைஞ்சிரும். ரேடியேட்டரில் வர மாதிரி அதில் இருக்குங்க. அதெல்லாம் செம்புது. அது வளைஞ்சிச்சின்னா உங்களுக்கு காற்று வந்து ஃப்ரீயாக போகாது. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளோயர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நானே செஞ்ச ப்ளோயருங்க. இதோடைய லிங்க் எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் போய் பாருங்கள். எந்த அளவுக்கு டஸ்ட்டு பறக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு டஸ்ட் இருந்தால் ஏசி டோட்டலாகவே கூலிங் ஆகாதுங்க. உங்களுக்கு கரண்ட்டு பில் கேடாக ஓடிட்டுருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டு பறக்குது. இந்த மிக்சியில் ப்ளோயர் செய்கிற வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், போய் பாருங்கள், அதையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் அடித்தாச்சுங்க. இப்போ தண்ணீர் விட்டு க்ளீன் பண்ணும். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இந்த ஏசி க்ளீனிங் வீடியோ இல்லாமல் PVC பைப் தயாரிக்கிறது எப்படி, PVC பைப்பில் கைவினைப் பொருட்கள் செய்கிறது, சமையல் வீடியோஸ், PVC பைப் ஸ்டாண்டு, மைக்ரோவேவ் ஓவன் சமையல், அடுத்து RO சர்வீஸ், தொட்டாங்குச்சி, ஸ்பூன்ஸு மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்கிறது எப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்து ஊற்றி விடுங்க அந்த காயில் மேலே. அப்படி ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் 2 லேயர் காயிலுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகும். இந்த மாதிரி லைனாக ஊற்றிட்டே இருங்க. உள்ளே இருக்கிற அழுக்கு வெளியே வர வரைக்கும். கீழே பார்த்திங்கன்னா தெரியுங்க, ஃபஸ்ட்டு ஊற்றக்குள்ளே டஸ்ட்டாக போகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வர வரைக்கும் நீங்கள் குறைஞ்சது ஒரு 2 குடம் தண்ணினாச்சும் ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நேர் வாக்கில் தேய்க்கணுங்க, கிராஸ் வாக்கில் தேய்க்கக்கூடாது. காரணம் என்ன, அந்த லேயர்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு நேராக வளையாத மாதிரி நீங்கள் அலசணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சிங்க. ஊற்றுற தண்ணி வந்து டஸ்ட் இல்லாமல் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றும் போது உள்ளேயும் தண்ணி வரணும். அந்த மாதிரி வேகமாக ஊற்ற வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடத்தையோ 2 குடத்தையோ மேலே தண்ணியில் வச்சுட்டு ஒரு ஓஸை வச்சு, மெலிசான ஓஸு அப்படியே நீங்கள் விட்டிங்கனாலும் உங்களுக்கு க்ளீன் ஆகுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உள்ளே தொடச்சிக்குங்க. தொடச்சிட்டு உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி துணியில் நல்லா சுருட்டி பிழிஞ்சு விடுங்க. நல்லா பிழிஞ்சு விட்டிங்கன்னா தண்ணியே இல்லாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரு முன்பக்கம் ஒரு நூல் தூக்கின மாதிரி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக் சைடில் தண்ணி போகிறதுக்கு 3 ஹோல்ஸ் இருக்கும், அது வழியாக போகும். இப்போ ஃபேனை நல்லா தொடச்சிருங்க. பாருங்கள் இந்த இடத்துல தான் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஹோல்ஸ் வழியாக போகுங்க. அங்கே தண்ணி அந்த லைனில் போய் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து ப்ளோயர் பிடிங்க. இருக்கிற தண்ணீரை அழுக்கோட வெளியே வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 அறையாக இருக்குங்க. கம்ப்ரஸருக்கு போகாத மாதிரி ஒரு அறை தடுத்து இருக்குது. தண்ணீர் போனாலும் அந்த வழியாக கீழே தான் ஊற்றும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் மேலே வயருங்க மேலே தண்ணீர் படாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அவுட்டோர் யூனிட்டில் இருக்க கேபினட், அதாவது அந்த தகரமெல்லாம் சுத்தமாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது மேல் டாப் இது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு ஃபோம் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஃபோமில் தண்ணி ஊற்றாமல் ப்ரஷ்ஷில் மட்டும் தொடச்சிட்டு மற்ற இடத்துல ஈர துணியில் நல்லா தொடச்சி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி அவுட்டோர் ஃபேன் கிரில்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சோப் போட்டு ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் தொடச்சி காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வால் மாட்டணுங்க. மாட்டிட்டு இது பாருங்கள் லாக் இந்த இடத்துல இருக்குது. மேலேருந்து கீழே அழுத்தணுங்க லைட்டாக. அதே மாதிரி அந்த சைடும் அழுத்தி விட்டு உட்கார வச்சு என்னென்ன ஸ்க்ரூ கழட்டினீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரூ போட்டுக்கணுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் ஃபேன் கிரில்லோட இந்த அவுட்டோர் பேனல் வந்து ஃபிக்ஸ் ஆகிறது. இப்போ சைடில் இருக்கிறதும் டைட் வச்சுக்கலாம். கீழே 3 ஸ்க்ரூ, மேலே 2 ஸ்க்ரூ, சைடில் 4 ஸ்க்ரூ எல்லாமே டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் கவர் போட்டுக்கலாம். இது முன்பக்கம் அம்புக்குறி இருக்குங்க, அது முன்பக்கங்க. பார்த்திங்கன்னா டாப் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 1, சைடில் 2, அந்த சைடு 2, மொத்தம் 5 ஸ்க்ரூ இருக்குங்க. பர்ஃபெக்டாக அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஏசியை ரன் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கூலிங் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். உங்களுக்கு ரன்னிங் ஆகி ப்ரெஷர் ஆவரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்ததோட பர்ஃபெக்டாக சூப்பராகவும் இருக்குங்க. கரண்ட்டு பில்லும் மிச்சமாகுங்க. இந்த வீடியோ இல்லாமல் இன்னும் ஏசி இன்டோர் க்ளீன் பண்ணுறது, வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மறக்காமல் போய் பாருங்கள். நான் ஒரு எலக்ட்ரிஷியன் தான், இன்ஜினியர் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.